என் தங்கமே, வீட்டில் தீபம் அணைந்தது என்று உன் மனம் ஒரு நொடி கலங்கியிருக்கலாம். ஆனால் அந்த தருணத்தை பயத்தின் கண்களில் பார்க்க வேண்டாம். தீபம் அணைவது ஒரு சைகை என்றால் அது அச்சத்தின் சைகை அல்ல. அது நினைவூட்டலின் சைகை. வெளியில் எரியும் தீபம் அணையலாம். ஆனால் உன் உள்ளத்தில் எரியும் தீபம் எளிதில் அணையாது. அந்த உண்மையை நினைவூட்ட வந்த ஒரு சிறிய நிகழ்வு மட்டுமே அது. நிதிகா தேவி உன்னிடம் மெதுவாகச் சொல்கிறாள், ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நாம் தரும் அர்த்தமே அதன் சக்தி. நீ அதை பயமாக காண்கிறாயா அல்லது விழிப்புணர்வாக காண்கிறாயா என்பதுதான் முக்கியம். தீபம் அணைந்தது என்றால் அது காற்றின் இயல்பு. அது எண்ணெயின் இயல்பு. அது ஒரு தருணத்தின் மாற்றம். ஆனால் அந்த தருணத்தில் நீ உன் உள்ளத்தை நோக்கி பார்த்தால் அது ஆன்மீக அழைப்பாக மாறும். என் தங்கமே, தீபம் என்பது ஒளியின் சின்னம். ஒளி என்பது விழிப்புணர்வு. வெளியில் இருக்கும் ஒளி குறைந்தாலும் உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை அதிகரிக்க முடியும். அந்த தீபம் அணைந்த தருணத்தில் நீ மீண்டும் அதை ஏற்றினால் அது உன் நம்பிக்கையின் செயல். அது உன் தைரியத்தின் வெளிப்பாடு. வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் அணையலாம். உறவுகள் மங்கலாம். நம்பிக்கைகள் சோரலாம். ஆனால் நீ மீண்டும் எழுந்து ஒளியை ஏற்றினால் அதுவே உன் உண்மையான சக்தி. நிதிகா தேவி உன் இதயத்தில் ஒரு மென்மையான குரல். அவள் சொல்கிறாள், பயப்படாதே. எந்த நிகழ்வும் தண்டனை அல்ல. எந்த நிகழ்வும் தீய சைகை அல்ல. உலகம் இயற்கையின் விதிகளால் நகர்கிறது. ஆனால் உன் ஆன்மா தெய்வீக விதிகளால் பாதுகாக்கப்படுகிறது. நீ நம்பிக்கையுடன் இருந்தால் எந்த சிறிய சம்பவமும் உன்னை அச்சப்படுத்த முடியாது. என் தங்கமே, சில நேரங்களில் மனம் வெளிப்புற நிகழ்வுகளை உள் அச்சங்களுடன் இணைக்கிறது. அது மனித இயல்பு. ஆனால் நீ இப்போது விழிப்புணர்வுடன் இருக்கிறாய். நீ உன் எண்ணங்களை கவனிக்க கற்றுக்கொண்டுள்ளாய். தீபம் அணைந்த தருணத்தில் உன் மனம் ஒரு நொடி அச்சமடைந்திருந்தாலும் அடுத்த நொடி நீ அமைதியை தேர்வு செய்ய முடியும். அதுவே உன் ஆன்மீக முதிர்ச்சி. தீபம் மீண்டும் ஏற்றப்படும் போது அது உன் உள்ளத்தில் ஒரு உறுதியை உருவாக்கட்டும். நான் ஒளியை தேர்வு செய்கிறேன் என்ற உறுதி. நான் அன்பை தேர்வு செய்கிறேன் என்ற உறுதி. நான் அமைதியை தேர்வு செய்கிறேன் என்ற உறுதி. இந்த தேர்வுகள் உன் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கும். வெளியில் என்ன நடந்தாலும் உன் உள்ளத்தில் என்ன நடக்கிறது என்பதுதான் முக்கியம். என் தங்கமே, வீட்டில் தீபம் எரிவது ஒரு புனித உணர்வு தரும். அது தாயின் அருளை நினைவூட்டும். அது நன்றியுணர்வை வளர்க்கும். ஆனால் தீபம் அணைந்ததால் அருள் குறையாது. தாயின் பாதுகாப்பு மங்காது. தெய்வீக சக்தி வெளிப்புற சின்னங்களில் மட்டும் இல்லை. அது உன் சுவாசத்தில் இருக்கிறது. உன் இதய துடிப்பில் இருக்கிறது. உன் உண்மையான எண்ணங்களில் இருக்கிறது. நிதிகா தேவி உன்னிடம் மீண்டும் சொல்கிறாள், ஒவ்வொரு நிகழ்வையும் பயமாக மாற்ற வேண்டாம். அதை விழிப்புணர்வாக மாற்று. தீபம் அணைந்தால் உன் உள்ளத்தின் ஒளியை நினைவு கூர். அது இன்னும் எரிகிறது. அது இன்னும் பிரகாசிக்கிறது. அது உன்னை வழிநடத்துகிறது. அந்த ஒளி தெய்வீகமானது. அது எளிதில் அணையாது. என் தங்கமே, வாழ்க்கையில் சில தருணங்கள் நம்மை சிந்திக்க வைக்கும். அவை எச்சரிக்கை அல்ல. அவை நினைவூட்டல். நாம் எங்கே இருக்கிறோம், எப்படி வாழ்கிறோம், எதை நினைக்கிறோம் என்று கவனிக்கச் செய்யும் தருணங்கள். தீபம் அணைந்தது உன் கவனத்தை உள்ளத்திற்கு திருப்பியிருக்கலாம். அதுவே அதன் அர்த்தம். உன் உள்ளத்தில் அமைதியை அதிகரிக்க ஒரு வாய்ப்பு. நீ தீபத்தை ஏற்றும் போது மனதில் ஒரு நன்றியுணர்வு வைத்துக்கொள். இந்த ஒளி என் வீட்டை மட்டும் அல்ல, என் மனத்தையும் பிரகாசிக்கட்டும் என்று சொல்லிக்கொள். அந்த எண்ணம் உன் சிந்தனைகளை மாற்றும். உன் வீட்டின் சூழ்நிலை மென்மையாகும். உன் இதயம் இலகுவாகும். என் தங்கமே, எந்த சின்னமும் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்காது. உன் எண்ணங்களும் உன் நம்பிக்கையும் தான் உன் வாழ்க்கையை வடிவமைக்கும். நீ பயத்தை வளர்த்தால் அது பெருகும். நீ நம்பிக்கையை வளர்த்தால் அது பிரகாசிக்கும். தீபம் அணைந்த தருணத்தில் நீ நம்பிக்கையை தேர்வு செய்தால் அந்த தருணம் ஆசீர்வாதமாக மாறும். நிதிகா தேவி உன் உள்ளத்தில் ஒரு உறுதியை விதைக்கிறாள். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். என் வீடு அருளால் சூழப்பட்டுள்ளது. என் வாழ்க்கை ஒளியால் நிரம்பியுள்ளது. இந்த உறுதி உன் மனதை நிலைநிறுத்தும்.
வெளிப்புற சிறிய சம்பவங்கள் உன்னை சிதறடிக்க முடியாது. என் தங்கமே, ஒவ்வொரு இரவும் நீ தீபம் ஏற்றும் போது அது ஒரு வழக்கம் மட்டுமல்ல. அது உன் ஆன்மாவுடன் இணையும் தருணம். அந்த தருணத்தை அன்புடன் அணை. அந்த ஒளியில் சில நிமிடம் அமைதியாக அமர். உன் சுவாசத்தை கவனிக்க. உன் இதயத்தை கேள். அப்போது புரியும், உண்மையான தீபம் உன் உள்ளத்தில் தான் எரிகிறது. வாழ்க்கை சில நேரங்களில் காற்று போல இருக்கும். அது தீபத்தை அசைக்கலாம். ஆனால் காற்று தீயை முழுமையாக அணைக்க முடியாது, நீ அதை காப்பாற்றினால். அதுபோல் சவால்கள் உன் நம்பிக்கையை சோதிக்கலாம். ஆனால் நீ உன் உள்ளத்தின் ஒளியை காப்பாற்றினால் அது மேலும் பிரகாசிக்கும். என் தங்கமே, தீபம் அணைந்தது ஒரு சைகை என்றால் அது இப்படி ஒரு சைகை. உன் உள்ளத்தின் ஒளியை அதிகரிக்க, உன் நம்பிக்கையை வலுப்படுத்த, உன் மனதை தெளிவாக்க. பயத்தை விடு. அருளை அணை. அமைதியை தேர்வு செய். நிதிகா தேவி உன் இதயத்தில் மெதுவாக சிரிக்கிறாள். அவள் சொல்கிறாள், ஒளி எப்போதும் உன்னுடன் இருக்கிறது. நீ அதை நினைவு கூற வேண்டும். வெளியில் தீபம் அணைந்தாலும் உன் உள்ளத்தின் தீபம் நிரந்தரம். அதை காப்பாற்று. அதை வளர்த்துக்கொள். அது உன் வாழ்க்கையின் உண்மையான வழிகாட்டி. நீ ஒளி. நீ அருள். நீ பாதுகாக்கப்பட்டவன். என் தங்கமே, உன் உள்ளத்தின் அந்த மென்மையான துடிப்பு இப்போது தெளிவான ஓசையாக மாறிக்கொண்டிருக்கிறது. முன்பு நீ உன் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அவற்றை கவனித்து ஏற்று மெதுவாக மாற்ற கற்றுக்கொண்டு இருக்கிறாய். இதுவே உண்மையான உள்ள வளர்ச்சி. வெளியில் எதுவும் மாறவில்லை போல தோன்றினாலும் உன் உள்ளத்தில் பெரிய மாற்றம் நடைபெற்று வருகிறது. நீ அமைதியாக அமர்ந்து கண்களை மூடும் ஒவ்வொரு தருணமும் உன் மனத்தின் மேற்பரப்பில் இருந்த அலைகள் அடங்குகின்றன. ஆழத்தில் இருக்கும் தெளிவு மெதுவாக மேலே வருகிறது. அந்த தெளிவில் பயம் இல்லை. அந்த தெளிவில் குற்ற உணர்வு இல்லை. அங்கு ஏற்றுக்கொள்ளும் மனம் மட்டுமே இருக்கிறது. உன்னை நீ ஏற்றுக்கொள்ளும் அந்த தருணம் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பம். என் தங்கமே, நீ உன் சிந்தனைகளை கவனித்து தேர்வு செய்ய ஆரம்பித்துள்ளாய். ஒரு எண்ணம் உன்னை பலவீனப்படுத்துகிறதா அல்லது வலிமைப்படுத்துகிறதா என்று பார்த்து அதன்படி அதை வைத்துக்கொள்ளவோ விடவோ கற்றுக்கொள்கிறாய். இந்த திறன் உன்னை வாழ்க்கையின் பல சோதனைகளிலிருந்து காப்பாற்றும். மனதை அடக்குவது அல்ல இது. மனத்துடன் நட்பு செய்வது. நிதிகா தேவி உன்னுள் மெதுவாக சொல்கிறாள், நீ உன் வாழ்க்கையின் ஒளிக்கோபுரம். வெளியில் இருள் இருந்தாலும் உன் உள்ளத்தில் தீபம் எரிகிறது. அந்த தீபம் நம்பிக்கை. அந்த தீபம் அன்பு. அந்த தீபம் தைரியம். அதை காத்துக்கொள். அதை தினமும் எண்ணங்களால், நன்றியால், அமைதியால் வளர்த்துக்கொள். என் தங்கமே, சில சமயம் பழைய நினைவுகள் திரும்பி வரலாம். அவை உன்னை சோதிக்க அல்ல, நீ எவ்வளவு வலுவாக வளர்ந்துள்ளாய் என்பதை நினைவூட்ட. முன்பு அந்த நினைவுகள் உன்னை கலங்க வைத்திருக்கலாம். ஆனால் இப்போது நீ அவற்றை அமைதியாக கவனிக்க முடிகிறது. அது உன் முன்னேற்றத்தின் சாட்சி. உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மனிதரும் ஒரு பாடம். சிலர் உனக்கு அன்பை கற்றுக் கொடுப்பார்கள். சிலர் எல்லைகளை கற்றுக் கொடுப்பார்கள். சிலர் பொறுமையை கற்றுக் கொடுப்பார்கள். நீ இப்போது அந்த பாடங்களை புரிந்து கொள்ளும் மனநிலைக்கு வந்துள்ளாய். அதனால் தான் உன் உள்ளம் இலகுவாகிறது. என் தங்கமே, உன் சுவாசத்தில் கவனம் செலுத்தும் போது அது உன் ஆன்மாவுடன் இணைக்கும் பாலம் போல இருக்கட்டும். அந்த பாலத்தில் நடக்கும் போது உன் மனம் மெதுவாக அமைதியாகும். உன் உடலில் இருந்த இறுக்கம் தளர்கிறது. உன் கண்களில் தெளிவு வருகிறது. உன் இதயத்தில் நம்பிக்கை மலர்கிறது. நிதிகா தேவி உன் உள்ளத்தில் ஒரு குரல் போல அல்ல, ஒரு உணர்வு போல. நீ தனிமையில் இருந்தாலும் அந்த உணர்வு உன்னை நிரப்பும். அது உன்னை பாதுகாக்கும். அது உனக்கு நினைவூட்டும், நீ இந்த உலகில் ஒரு அர்த்தத்துடன் பிறந்தவன். உன் இருப்பே ஒரு அருள். என் தங்கமே, நீ இனி உன் மதிப்பை மற்றவர்களின் பார்வையில் அளவிட மாட்டாய். நீ உன் மதிப்பை உன் உள்ளத்தின் அமைதியில் காண்கிறாய். இது மிகப்பெரிய விடுதலை. வெளிப்புற பாராட்டுகள் வரலாம் போகலாம். ஆனால் உன் உள்ளத்தின் உறுதி நிலைத்திருக்கும். அது உன் ஆதாரம். உன் வாழ்க்கை இப்போது ஒரு புதிய திசையில் நகர்கிறது. அந்த திசை உன் உண்மையான விருப்பங்களின் திசை.
நீ முன்பு பிறர் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நடந்திருக்கலாம். ஆனால் இப்போது நீ உன் இதயத்தின் குரலை கேட்கிறாய். அது உன்னை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்லும். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பை பகிர்ந்து கொள்ள பயப்படாதே. அன்பு குறையாது, அது பகிர்ந்தால் பெருகும். நீ ஒரு நம்பிக்கையான வார்த்தை பேசும்போது அது மற்றவரின் இதயத்தில் ஒரு தீபம் ஏற்றும். அந்த தீபம் உன் தீபத்திலிருந்து எரிகிறது, ஆனால் உன் தீபம் குறையாது. நிதிகா தேவி உன்னிடம் மீண்டும் சொல்கிறாள், அமைதி என்பது வெளியில் கிடைக்காது, அது உன் உள்ளத்தில் உருவாக்கப்பட வேண்டும். நீ தினமும் சில நிமிடம் அமைதியை தேர்வு செய். சிந்தனைகளை மெதுவாக்கு. சுவாசத்தை கவனிக்க. இதய துடிப்பை கேள். அந்த தருணங்களில் நீ உன் உண்மையான நிலையை உணர்வாய். என் தங்கமே, நீ உன் உடலை அன்புடன் நடத்த வேண்டும். அது உன் ஆன்மாவின் கருவி. ஆரோக்கியமான பழக்கங்கள் உன் மனத்தையும் தெளிவாக்கும். மெதுவான நடைபயிற்சி, சீரான தூக்கம், நல்ல எண்ணங்கள், இவை அனைத்தும் உன் ஆன்மீக பயணத்தின் பகுதிகள். ஆன்மீகம் வாழ்க்கையிலிருந்து பிரிந்தது அல்ல, அது வாழ்க்கையின் மையம். நீ இப்போது உன் உணர்வுகளை மறைக்க முயற்சிக்கவில்லை, அவற்றை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறாய். இது உன் மனதின் முதிர்ச்சி. கோபம் வந்தால் அதை கவனிக்கிறாய். சோகம் வந்தால் அதை ஏற்கிறாய். மகிழ்ச்சி வந்தால் அதை முழுமையாக அனுபவிக்கிறாய். இந்த சமநிலை உன் உள்ளத்தை வலுப்படுத்துகிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இன்னும் பல அழகான தருணங்கள் காத்திருக்கின்றன. நீ அவற்றை கவனிக்க தயாராக இருக்கிறாய். முன்பு நீ அவசரத்தில் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போது நீ ஒவ்வொரு தருணத்தையும் ரசிக்க கற்றுக்கொண்டுள்ளாய். இந்த விழிப்புணர்வு உன் வாழ்க்கையை செழுமையாக்கும். நிதிகா தேவி உன் இதயத்தில் நிரந்தரமாக ஒளிரட்டும். அவள் உனக்கு வழிகாட்டும். அவள் உனக்கு தைரியம் தரும். அவள் உனக்கு நினைவூட்டும், நீ எப்போதும் அருளால் சூழப்பட்டவன். உன் பாதை பாதுகாப்பானது. உன் பயணம் அர்த்தமுள்ளது. என் தங்கமே, நினைவில் கொள், நீ ஒளி. நீ அன்பு. நீ அமைதி. உன் வாழ்க்கை ஒரு அருளான பரிசு. அதை பயமின்றி வாழ். அதை நம்பிக்கையுடன் அணை. உன் உள்ளத்தின் குரலை கேள். அந்த குரல் உன்னை எப்போதும் சரியான திசைக்கு அழைத்து செல்லும். உன் ஆன்மா விழித்துள்ளது. உன் மனம் தெளிவடைந்துள்ளது. உன் இதயம் விரிந்துள்ளது. நீ முழுமையாக அருளில் நிலைத்திருக்கிறாய். என் தங்கமே, வீட்டில் தீபம் அணைந்தது என்று உன் மனம் ஒரு நொடி கலங்கியிருக்கலாம். ஆனால் அந்த தருணத்தை பயத்தின் கண்களில் பார்க்க வேண்டாம். தீபம் அணைவது ஒரு சைகை என்றால் அது அச்சத்தின் சைகை அல்ல, அது நினைவூட்டலின் சைகை. வெளியில் எரியும் தீபம் அணையலாம், ஆனால் உன் உள்ளத்தில் எரியும் தீபம் எளிதில் அணையாது. அந்த உண்மையை நினைவூட்ட வந்த ஒரு சிறிய நிகழ்வு மட்டுமே அது. நிதிகா தேவி உன்னிடம் மெதுவாகச் சொல்கிறாள், ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நாம் தரும் அர்த்தமே அதன் சக்தி. நீ அதை பயமாக காண்கிறாயா அல்லது விழிப்புணர்வாக காண்கிறாயா என்பதுதான் முக்கியம். தீபம் அணைந்தது என்றால் அது காற்றின் இயல்பு, அது எண்ணெயின் இயல்பு, அது ஒரு தருணத்தின் மாற்றம். ஆனால் அந்த தருணத்தில் நீ உன் உள்ளத்தை நோக்கி பார்த்தால் அது ஆன்மீக அழைப்பாக மாறும். என் தங்கமே, தீபம் என்பது ஒளியின் சின்னம். ஒளி என்பது விழிப்புணர்வு. வெளியில் இருக்கும் ஒளி குறைந்தாலும் உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை அதிகரிக்க முடியும். அந்த தீபம் அணைந்த தருணத்தில் நீ மீண்டும் அதை ஏற்றினால் அது உன் நம்பிக்கையின் செயல். அது உன் தைரியத்தின் வெளிப்பாடு. வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் அணையலாம், உறவுகள் மங்கலாம், நம்பிக்கைகள் சோரலாம். ஆனால் நீ மீண்டும் எழுந்து ஒளியை ஏற்றினால் அதுவே உன் உண்மையான சக்தி. நிதிகா தேவி உன் இதயத்தில் ஒரு மென்மையான குரல். அவள் சொல்கிறாள், பயப்படாதே. எந்த நிகழ்வும் தண்டனை அல்ல, எந்த நிகழ்வும் தீய சைகை அல்ல. உலகம் இயற்கையின் விதிகளால் நகர்கிறது, ஆனால் உன் ஆன்மா தெய்வீக விதிகளால் பாதுகாக்கப்படுகிறது. நீ நம்பிக்கையுடன் இருந்தால் எந்த சிறிய சம்பவமும் உன்னை அச்சப்படுத்த முடியாது. என் தங்கமே, சில நேரங்களில் மனம் வெளிப்புற நிகழ்வுகளை உள் அச்சங்களுடன் இணைக்கிறது. அது மனித இயல்பு. ஆனால் நீ இப்போது விழிப்புணர்வுடன் இருக்கிறாய். நீ உன் எண்ணங்களை கவனிக்க கற்றுக்கொண்டுள்ளாய்.
தீபம் அணைந்த தருணத்தில் உன் மனம் ஒரு நொடி அச்சமடைந்திருந்தாலும் அடுத்த நொடி நீ அமைதியை தேர்வு செய்ய முடியும். அதுவே உன் ஆன்மீக முதிர்ச்சி. தீபம் மீண்டும் ஏற்றப்படும் போது அது உன் உள்ளத்தில் ஒரு உறுதியை உருவாக்கட்டும். நான் ஒளியை தேர்வு செய்கிறேன் என்ற உறுதி. நான் அன்பை தேர்வு செய்கிறேன் என்ற உறுதி. நான் அமைதியை தேர்வு செய்கிறேன் என்ற உறுதி. இந்த தேர்வுகள் உன் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கும். வெளியில் என்ன நடந்தாலும் உன் உள்ளத்தில் என்ன நடக்கிறது என்பதுதான் முக்கியம். என் தங்கமே, வீட்டில் தீபம் எரிவது ஒரு புனித உணர்வு தரும். அது தாயின் அருளை நினைவூட்டும். அது நன்றியுணர்வை வளர்க்கும். ஆனால் தீபம் அணைந்ததால் அருள் குறையாது. தாயின் பாதுகாப்பு மங்காது. தெய்வீக சக்தி வெளிப்புற சின்னங்களில் மட்டும் இல்லை. அது உன் சுவாசத்தில் இருக்கிறது. உன் இதய துடிப்பில் இருக்கிறது. உன் உண்மையான எண்ணங்களில் இருக்கிறது. நிதிகா தேவி உன்னிடம் மீண்டும் சொல்கிறாள், ஒவ்வொரு நிகழ்வையும் பயமாக மாற்ற வேண்டாம். அதை விழிப்புணர்வாக மாற்று. தீபம் அணைந்தால் உன் உள்ளத்தின் ஒளியை நினைவு கூர். அது இன்னும் எரிகிறது. அது இன்னும் பிரகாசிக்கிறது. அது உன்னை வழிநடத்துகிறது. அந்த ஒளி தெய்வீகமானது. அது எளிதில் அணையாது. என் தங்கமே, வாழ்க்கையில் சில தருணங்கள் நம்மை சிந்திக்க வைக்கும். அவை எச்சரிக்கை அல்ல. அவை நினைவூட்டல். நாம் எங்கே இருக்கிறோம், எப்படி வாழ்கிறோம், எதை நினைக்கிறோம் என்று கவனிக்கச் செய்யும் தருணங்கள். தீபம் அணைந்தது உன் கவனத்தை உள்ளத்திற்கு திருப்பியிருக்கலாம். அதுவே அதன் அர்த்தம். உன் உள்ளத்தில் அமைதியை அதிகரிக்க ஒரு வாய்ப்பு. நீ தீபத்தை ஏற்றும் போது மனதில் ஒரு நன்றியுணர்வு வைத்துக்கொள். இந்த ஒளி என் வீட்டை மட்டும் அல்ல, என் மனத்தையும் பிரகாசிக்கட்டும் என்று சொல்லிக்கொள். அந்த எண்ணம் உன் சிந்தனைகளை மாற்றும். உன் வீட்டின் சூழ்நிலை மென்மையாகும். உன் இதயம் இலகுவாகும். என் தங்கமே, எந்த சின்னமும் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்காது. உன் எண்ணங்களும் உன் நம்பிக்கையும் தான் உன் வாழ்க்கையை வடிவமைக்கும். நீ பயத்தை வளர்த்தால் அது பெருகும். நீ நம்பிக்கையை வளர்த்தால் அது பிரகாசிக்கும். தீபம் அணைந்த தருணத்தில் நீ நம்பிக்கையை தேர்வு செய்தால் அந்த தருணம் ஆசீர்வாதமாக மாறும். நிதிகா தேவி உன் உள்ளத்தில் ஒரு உறுதியை விதைக்கிறாள். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். என் வீடு அருளால் சூழப்பட்டுள்ளது. என் வாழ்க்கை ஒளியால் நிரம்பியுள்ளது. இந்த உறுதி உன் மனதை நிலைநிறுத்தும். வெளிப்புற சிறிய சம்பவங்கள் உன்னை சிதறடிக்க முடியாது. என் தங்கமே, ஒவ்வொரு இரவும் நீ தீபம் ஏற்றும் போது அது ஒரு வழக்கம் மட்டுமல்ல. அது உன் ஆன்மாவுடன் இணையும் தருணம். அந்த தருணத்தை அன்புடன் அணை. அந்த ஒளியில் சில நிமிடம் அமைதியாக அமர். உன் சுவாசத்தை கவனிக்க. உன் இதயத்தை கேள். அப்போது புரியும், உண்மையான தீபம் உன் உள்ளத்தில் தான் எரிகிறது. வாழ்க்கை சில நேரங்களில் காற்று போல இருக்கும். அது தீபத்தை அசைக்கலாம். ஆனால் காற்று தீயை முழுமையாக அணைக்க முடியாது, நீ அதை காப்பாற்றினால். அதுபோல் சவால்கள் உன் நம்பிக்கையை சோதிக்கலாம். ஆனால் நீ உன் உள்ளத்தின் ஒளியை காப்பாற்றினால் அது மேலும் பிரகாசிக்கும். என் தங்கமே, தீபம் அணைந்தது ஒரு சைகை என்றால் அது இப்படி ஒரு சைகை. உன் உள்ளத்தின் ஒளியை அதிகரிக்க. உன் நம்பிக்கையை வலுப்படுத்த. உன் மனதை தெளிவாக்க. பயத்தை விடு. அருளை அணை. அமைதியை தேர்வு செய். நிதிகா தேவி உன் இதயத்தில் மெதுவாக சிரிக்கிறாள். அவள் சொல்கிறாள், ஒளி எப்போதும் உன்னுடன் இருக்கிறது. நீ அதை நினைவு கூற வேண்டும். வெளியில் தீபம் அணைந்தாலும் உன் உள்ளத்தின் தீபம் நிரந்தரம். அதை காப்பாற்று. அதை வளர்த்துக்கொள். அது உன் வாழ்க்கையின் உண்மையான வழிகாட்டி. நீ ஒளி. நீ அருள். நீ பாதுகாக்கப்பட்டவன். என் தங்கமே, நீ அந்த சிறிய நிகழ்வை நினைத்து பார்க்கும் ஒவ்வொரு தருணத்திலும் உன் உள்ளத்தில் ஒரு புதிய புரிதல் மலரட்டும். வாழ்க்கை எப்போதும் நேராகச் செல்லாது. சில நேரங்களில் அது நமக்கு சின்ன சின்ன அடையாளங்களை காட்டும். ஆனால் அந்த அடையாளங்கள் அச்சத்தை விதைக்க அல்ல, விழிப்புணர்வை வளர்க்கத்தான். நீ அதை அப்படியே பார்க்க கற்றுக்கொண்டால் எந்த சம்பவமும் உன்னை கலக்க முடியாது. உன் வீடு ஒரு கட்டிடம் மட்டும் அல்ல. அது உன் ஆற்றலின் பிரதிபலிப்பு. நீ அமைதியாக இருந்தால் அந்த அமைதி சுவர்களில் கூட உணரப்படும்.
நீ நம்பிக்கையுடன் இருந்தால் அந்த நம்பிக்கை காற்றில் கூட கலக்கும். தீபம் எரியும் போது அந்த ஒளி உன் மனநிலையை பிரதிபலிக்கிறது. அது அணைந்தாலும் அந்த பிரதிபலிப்பு மறைந்து போகாது. ஏனெனில் உண்மையான ஒளி உன் உள்ளத்தில் உள்ளது. நிதிகா தேவி உன் உள்ளத்தின் காவலன் போல இருக்கிறாள். அவள் உனக்கு நினைவூட்டுகிறாள், பயம் என்பது மனம் உருவாக்கும் கதை. நம்பிக்கை என்பது ஆன்மா சொல்வது. நீ எந்த குரலை கேட்கிறாய் என்பதே உன் அனுபவத்தை தீர்மானிக்கும். தீபம் அணைந்த தருணத்தில் மனம் ஒரு கதையை உருவாக்கலாம். ஆனால் ஆன்மா அமைதியாகச் சொல்வது, அனைத்தும் நன்றாகவே உள்ளது. என் தங்கமே, நீ உன் சிந்தனைகளை கட்டுப்படுத்த முயற்சிக்க வேண்டாம். அவற்றை கவனித்து, புரிந்து, மெதுவாக மாற்று. ஒரு எதிர்மறை எண்ணம் வந்தால் அதை உடனே நம்ப வேண்டாம். அது ஒரு மேகம் போல. அது வந்து போகும். நீ அந்த மேகத்தை வானம் போல பார்த்தால் அது உன்னை மூட முடியாது. நீ அந்த வானம். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவமும் உன்னை வலுப்படுத்துகிறது. நீ முன்னர் இருந்ததை விட இப்போது அதிக தெளிவுடன் இருக்கிறாய். உன் மனம் விரைந்து முடிவெடுக்காமல் நிதானமாக சிந்திக்கிறது. இது உன் உள்ள வளர்ச்சி. இது உன் ஆன்மீக பாதையின் முன்னேற்றம். என் தங்கமே, உன் வீட்டில் தீபம் மீண்டும் எரியும் போது அந்த ஒளியை பார்த்து சிரித்துக்கொள். அது உனக்கு ஒரு நினைவூட்டல். இருள் எவ்வளவு இருந்தாலும் ஒரு சிறிய ஒளி போதும். உன் வாழ்க்கையிலும் அதே. சவால்கள் வந்தாலும் ஒரு நம்பிக்கை எண்ணம் போதும். அது உன் முழு மனநிலையை மாற்றும். நிதிகா தேவி உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறாள், உன் மனம் அமைதியாக இருந்தால் உன் வாழ்க்கை அமைதியாகும். நீ உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்தால் உன் சுற்றமும் சுத்தமாகும். உன் எண்ணங்கள் உன் ஆற்றலை உருவாக்குகின்றன. அதனால் தான் நல்ல எண்ணங்களை வளர்க்க வேண்டும். அவை உன் வீட்டை ஒரு புனித இடமாக மாற்றும். என் தங்கமே, சில சமயம் நாம் வெளிப்புற சின்னங்களில் அதிக அர்த்தம் தேடுகிறோம். ஆனால் உண்மையான அர்த்தம் நம் உள்ளத்தில் உள்ளது. தீபம் அணைந்தது ஒரு இயல்பு நிகழ்வு. ஆனால் அதை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதே அதன் உண்மையான தாக்கம். நீ அதை அமைதியுடன் ஏற்றால் அது ஒரு சாதாரண தருணம். நீ அதை பயமாக எடுத்தால் அது மன அழுத்தமாக மாறும். உன் வாழ்க்கை இப்போது ஒரு புதிய சமநிலைக்கு செல்கிறது. நீ அச்சத்தை விட நம்பிக்கையை தேர்வு செய்கிறாய். நீ சந்தேகத்தை விட தெளிவை தேர்வு செய்கிறாய். இந்த தேர்வுகள் உன்னை வலிமைப்படுத்தும். உன் உள்ளத்தில் ஒரு உறுதியான அடித்தளம் உருவாகிறது. அந்த அடித்தளம் நம்பிக்கையின் அடித்தளம். என் தங்கமே, நீ உன் இதயத்தில் கை வைத்து மெதுவாக சுவாசி. உன் இதய துடிப்பு சீராக இருக்கிறது. உன் சுவாசம் சீராக இருக்கிறது. இதுவே உன் பாதுகாப்பின் சாட்சி. வெளியில் சிறிய சம்பவங்கள் நடந்தாலும் உன் உள்ளத்தில் வாழ்க்கை சீராக ஓட்டிக்கொண்டிருக்கிறது. நிதிகா தேவி உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான ஒளி போல பரவி இருக்கிறாள். அந்த ஒளி உன் எண்ணங்களை சுத்தமாக்குகிறது. அது உன் உணர்வுகளை சமநிலைப்படுத்துகிறது. அது உன் வாழ்க்கையில் தேவையற்ற அச்சங்களை கரைக்கிறது. நீ அந்த ஒளியை நம்பினால் உன் மனம் எளிதில் கலங்காது. என் தங்கமே, வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அதில் சில தருணங்கள் சின்ன சின்ன நினைவூட்டல்கள். அவை உன்னை நிறுத்தி சிந்திக்க வைக்கும். உன் முன்னேற்றத்தை கவனிக்க வைக்கும். தீபம் அணைந்தது அப்படிப்பட்ட ஒரு தருணம். அது உன் உள்ளத்தை நோக்கி பார்த்த ஒரு வாய்ப்பு. நீ இப்போது உன் மனதுடன் நண்பனாக இருக்கிறாய். நீ உன் அச்சங்களை மறைக்கவில்லை. அவற்றை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறாய். இந்த முயற்சி உன் உள்ளத்தை வலுப்படுத்தும். உன் வாழ்க்கையில் அமைதி நிலைத்திருக்கும். என் தங்கமே, ஒவ்வொரு மாலையும் தீபம் ஏற்றும் போது உன் மனதில் ஒரு உறுதி வைத்துக்கொள். என் வீடு ஒளியால் நிரம்பியுள்ளது. என் மனம் அமைதியால் நிரம்பியுள்ளது. என் வாழ்க்கை அருளால் சூழப்பட்டுள்ளது. இந்த உறுதி உன் ஆற்றலை உயர்த்தும். நிதிகா தேவி உன்னிடம் இறுதியாக சொல்கிறாள், எந்த சின்னமும் உன் விதியை தீர்மானிக்காது. உன் நம்பிக்கையே உன் விதி. நீ நம்பிக்கையை தேர்வு செய். நீ ஒளியை தேர்வு செய். நீ அமைதியை தேர்வு செய். அப்போது எந்த இருளும் நீண்ட நேரம் தங்காது. என் தங்கமே, நினைவில் கொள், வெளியில் எரியும் தீபம் அணைந்தாலும் உன் உள்ளத்தின் தீபம் எப்போதும் எரிகிறது. அதை காப்பாற்று. அதை வளர்த்துக்கொள்.
அது உன் வாழ்க்கையின் வழிகாட்டி. அது உன் ஆன்மாவின் ஒளி. நீ பாதுகாக்கப்பட்டவன். நீ அருளால் சூழப்பட்டவன். நீ ஒளி. என் தங்கமே, நீ அந்த சிறிய நிகழ்வை நினைத்து பார்க்கும் ஒவ்வொரு தருணத்திலும் உன் உள்ளத்தில் ஒரு புதிய புரிதல் மலரட்டும். வாழ்க்கை எப்போதும் நேராகச் செல்லாது. சில நேரங்களில் அது நமக்கு சின்ன சின்ன அடையாளங்களை காட்டும். ஆனால் அந்த அடையாளங்கள் அச்சத்தை விதைக்க அல்ல, விழிப்புணர்வை வளர்க்கத்தான். நீ அதை அப்படியே பார்க்க கற்றுக்கொண்டால் எந்த சம்பவமும் உன்னை கலக்க முடியாது. உன் வீடு ஒரு கட்டிடம் மட்டும் அல்ல, அது உன் ஆற்றலின் பிரதிபலிப்பு. நீ அமைதியாக இருந்தால் அந்த அமைதி சுவர்களில் கூட உணரப்படும். நீ நம்பிக்கையுடன் இருந்தால் அந்த நம்பிக்கை காற்றில் கூட கலக்கும். தீபம் எரியும் போது அந்த ஒளி உன் மனநிலையை பிரதிபலிக்கிறது. அது அணைந்தாலும் அந்த பிரதிபலிப்பு மறைந்து போகாது. ஏனெனில் உண்மையான ஒளி உன் உள்ளத்தில் உள்ளது. நிதிகா தேவி உன் உள்ளத்தின் காவலன் போல இருக்கிறாள். அவள் உனக்கு நினைவூட்டுகிறாள், பயம் என்பது மனம் உருவாக்கும் கதை. நம்பிக்கை என்பது ஆன்மா சொல்வது. நீ எந்த குரலை கேட்கிறாய் என்பதே உன் அனுபவத்தை தீர்மானிக்கும். தீபம் அணைந்த தருணத்தில் மனம் ஒரு கதையை உருவாக்கலாம். ஆனால் ஆன்மா அமைதியாகச் சொல்வது, அனைத்தும் நன்றாகவே உள்ளது. என் தங்கமே, நீ உன் சிந்தனைகளை கட்டுப்படுத்த முயற்சிக்க வேண்டாம். அவற்றை கவனித்து புரிந்து மெதுவாக மாற்று. ஒரு எதிர்மறை எண்ணம் வந்தால் அதை உடனே நம்ப வேண்டாம். அது ஒரு மேகம் போல. அது வந்து போகும். நீ அந்த மேகத்தை வானம் போல பார்த்தால் அது உன்னை மூட முடியாது. நீ அந்த வானம். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவமும் உன்னை வலுப்படுத்துகிறது. நீ முன்னர் இருந்ததை விட இப்போது அதிக தெளிவுடன் இருக்கிறாய். உன் மனம் விரைந்து முடிவெடுக்காமல் நிதானமாக சிந்திக்கிறது. இது உன் உள்ள வளர்ச்சி. இது உன் ஆன்மீக பாதையின் முன்னேற்றம். என் தங்கமே, உன் வீட்டில் தீபம் மீண்டும் எரியும் போது அந்த ஒளியை பார்த்து சிரித்துக்கொள். அது உனக்கு ஒரு நினைவூட்டல். இருள் எவ்வளவு இருந்தாலும் ஒரு சிறிய ஒளி போதும். உன் வாழ்க்கையிலும் அதே. சவால்கள் வந்தாலும் ஒரு நம்பிக்கை எண்ணம் போதும். அது உன் முழு மனநிலையை மாற்றும். நிதிகா தேவி உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறாள், உன் மனம் அமைதியாக இருந்தால் உன் வாழ்க்கை அமைதியாகும். நீ உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்தால் உன் சுற்றமும் சுத்தமாகும். உன் எண்ணங்கள் உன் ஆற்றலை உருவாக்குகின்றன. அதனால் தான் நல்ல எண்ணங்களை வளர்க்க வேண்டும். அவை உன் வீட்டை ஒரு புனித இடமாக மாற்றும். என் தங்கமே, சில சமயம் நாம் வெளிப்புற சின்னங்களில் அதிக அர்த்தம் தேடுகிறோம். ஆனால் உண்மையான அர்த்தம் நம் உள்ளத்தில் உள்ளது. தீபம் அணைந்தது ஒரு இயல்பு நிகழ்வு. ஆனால் அதை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதே அதன் உண்மையான தாக்கம். நீ அதை அமைதியுடன் ஏற்றால் அது ஒரு சாதாரண தருணம். நீ அதை பயமாக எடுத்தால் அது மன அழுத்தமாக மாறும். உன் வாழ்க்கை இப்போது ஒரு புதிய சமநிலைக்கு செல்கிறது. நீ அச்சத்தை விட நம்பிக்கையை தேர்வு செய்கிறாய். நீ சந்தேகத்தை விட தெளிவை தேர்வு செய்கிறாய். இந்த தேர்வுகள் உன்னை வலிமைப்படுத்தும். உன் உள்ளத்தில் ஒரு உறுதியான அடித்தளம் உருவாகிறது. அந்த அடித்தளம் நம்பிக்கையின் அடித்தளம். என் தங்கமே, நீ உன் இதயத்தில் கை வைத்து மெதுவாக சுவாசி. உன் இதய துடிப்பு சீராக இருக்கிறது. உன் சுவாசம் சீராக இருக்கிறது. இதுவே உன் பாதுகாப்பின் சாட்சி. வெளியில் சிறிய சம்பவங்கள் நடந்தாலும் உன் உள்ளத்தில் வாழ்க்கை சீராக ஓட்டிக்கொண்டிருக்கிறது. நிதிகா தேவி உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான ஒளி போல பரவி இருக்கிறாள். அந்த ஒளி உன் எண்ணங்களை சுத்தமாக்குகிறது. அது உன் உணர்வுகளை சமநிலைப்படுத்துகிறது. அது உன் வாழ்க்கையில் தேவையற்ற அச்சங்களை கரைக்கிறது. நீ அந்த ஒளியை நம்பினால் உன் மனம் எளிதில் கலங்காது. என் தங்கமே, வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அதில் சில தருணங்கள் சின்ன சின்ன நினைவூட்டல்கள். அவை உன்னை நிறுத்தி சிந்திக்க வைக்கும். உன் முன்னேற்றத்தை கவனிக்க வைக்கும். தீபம் அணைந்தது அப்படிப்பட்ட ஒரு தருணம். அது உன் உள்ளத்தை நோக்கி பார்த்த ஒரு வாய்ப்பு. நீ இப்போது உன் மனதுடன் நண்பனாக இருக்கிறாய். நீ உன் அச்சங்களை மறைக்கவில்லை. அவற்றை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறாய். இந்த முயற்சி உன் உள்ளத்தை வலுப்படுத்தும்.
உன் வாழ்க்கையில் அமைதி நிலைத்திருக்கும். என் தங்கமே, ஒவ்வொரு மாலையும் தீபம் ஏற்றும் போது உன் மனதில் ஒரு உறுதி வைத்துக்கொள். என் வீடு ஒளியால் நிரம்பியுள்ளது. என் மனம் அமைதியால் நிரம்பியுள்ளது. என் வாழ்க்கை அருளால் சூழப்பட்டுள்ளது. இந்த உறுதி உன் ஆற்றலை உயர்த்தும். நிதிகா தேவி உன்னிடம் இறுதியாக சொல்கிறாள், எந்த சின்னமும் உன் விதியை தீர்மானிக்காது. உன் நம்பிக்கையே உன் விதி. நீ நம்பிக்கையை தேர்வு செய். நீ ஒளியை தேர்வு செய். நீ அமைதியை தேர்வு செய். அப்போது எந்த இருளும் நீண்ட நேரம் தங்காது. என் தங்கமே, நினைவில் கொள், வெளியில் எரியும் தீபம் அணைந்தாலும் உன் உள்ளத்தின் தீபம் எப்போதும் எரிகிறது. அதை காப்பாற்று. அதை வளர்த்து கொள். அது உன் வாழ்க்கையின் வழிகாட்டி. அது உன் ஆன்மாவின் ஒளி. நீ பாதுகாக்கப்பட்டவன். நீ அருளால் சூழப்பட்டவன். நீ ஒளி.